அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, முக்கியமாக ஏதாவது கெடுபலன் நடக்கிறதா அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முதல் 15 நாட்களானது கலவையான நாட்களாகவே அமைய போகிறது. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பார்த்த சமயங்களில் ஆதரவும் நல்ல ஆதாயமும் கிடைக்கப்பெற்று இந்த சிம்மராசி நேயர்கள் அனைவருமே ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாகவும் சாதகமாகவும் இருக்கோ இல்லையோ, சிம்மராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், ஆகஸ்ட் மாதம் சிம்மராசிக்காரர்களின் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது கலவை நிறைந்த மாதமாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மேலும் எதிர்பார்த்த சமயங்களில் ஆதரவு நல்ல ஆதாயமும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் எதிரிகளை மிக சுலபமாக வென்று விடுவீங்க. நீண்ட பயணம் அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சிம்ம ராசியினருக்கு அவர்களது குடும்பத்தாருக்கும் மருத்துவ செலவுகள் அதிக அளவில் இருக்கும். இதனால் குடும்பத்தில் மன அமைதி மற்றும் நிம்மதி குறையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையானது இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியினருக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரையில் இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுது. மேலும் ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சரிப்பது வாழ்க்கை துணையோடு நெருக்கத்தை அதிகரிக்கும். ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசியினருக்கு திடீரென திருமண யோகம் வரப்போகுது. மேலும் 2வது வாரத்திற்கு பிறகு, அதாவது சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதே போல் புதன் வக்ரமடையும் காலத்தில் வாழ்க்கை துணை, மூத்த சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அல்லது திட்டமிட்ட வேலைகளில் தாமதம் போன்றவை ஏற்படக்கூடும். மேலும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தப்படுது. மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் இந்த 3 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவுமே ஏற்படாது. மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில குறிப்பிடத்தக்க துறையில் பணியாற்றும் அல்லது குறிப்பிட்ட துறையில் தொழில் செய்யும் சிம்மராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக பெரிய தொகையை உங்களால் ஈட்ட முடியும். அரசு பணியில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு உயர் பதவி மற்றும் அதிகாரம் நிறைந்த பதவியில் இருப்பவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவங்க, சீருடை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது அற்புதமான மாதமாக அமையப்போகுது. மேலும் 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் குரு இருப்பதால் வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்வதை தவிர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைப்பளு அதிகரித்தாலுமே அடுத்த வரும் மாதங்களில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெகு மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது.
மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாட்களில் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என்றாலுமே கூட திடீரென்று குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். இது பெரும்பாலான மருத்துவ செலவுகளாகவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் பயணங்களால் ஏற்படும் அலைச்சல் மற்றும் தூக்கமின்மை காரணத்தால் உங்களுடைய உடல் மற்றும் மனநிலத்தை பாதிக்கப்படக்கூடும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் எந்த இடத்தில் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வைத்திருக்க வேண்டும். மேலும் புதன் வக்ரம் அடையும் காலம் என்பதால் கடுமையாக பேசுவது அலுவலகத்தில் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்பதால் நீங்கள் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சிறப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவெல்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அடுத்த 15 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தான் தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த 15 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமைய பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திர ஸ்தானத்தில் சனி, அஸ்தமஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் குரு, லாபஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் என கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்காரு. மேலும் 16/8/2024 அன்று சூரியன் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற போகிறாரு. மேலும் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 31/8/2024 அன்று புதன் பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்ப்பவர்களை தக்க சமயத்தில் வெற்றி கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படுத்தும். மனதில் சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே சமாளித்து முன்னேறி செல்வீங்க. மேலும் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் பொருளாதாரம் மேலோங்கும். மேலும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிக அளவில் இருக்கக்கூடும். மேலும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது ஆயுதங்கள் கையாளும் பொழுது, வாகனங்களை ஓட்டும் பொழுதும் எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செய்து வணங்கி வர எல்லா தொல்லைகளும் நீங்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நன்றாக நடக்கும். ஸோ நீங்கள் சிம்மராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த சிவபெருமான் உங்களுக்கு நல்லதையே கொடுப்பாரு. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிழமைகள் சூரியன், வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 22, 23. அதிர்ஷ்டமான தினங்கள் 15, 16, 17 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். நன்றி.